Hi friends, welcome back to our Live and Learn channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்ல இருந்து மெமரி இன்டர்ஃபேஸிங்கிற கான்செப்ட்ல கேட் 2018ல கேட்ட கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொடுத்திருக்க given பார்க்கலாம். The 32-bit wide main memory unit with a capacity of 1 GB is built using 256M into 4-bit DRAM chips. The number of rows of memory cells in the DRAM is 2 power 14. The time taken to perform one refresh operation. Refresh பண்றதுக்கு 50 nanoseconds எடுத்துக்கிறாங்க. The refresh period 2 milliseconds. The percentage of the time available to performing memory read and write operation கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்குது 32-bit wide memory. அதில் 256M into 4-bit DRAM chips இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. DRAMல மொத்தமாக எவ்வளோ ரோஸ் இருக்குன்னா 2 power 14 ரோஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு ரோக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு 50 நானோசெகண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ டோட்டலாக ரெஃப்ரெஷ் பீரியட் 2 milliseconds. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மெமரி ரீட் ரைட் ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ தேவை, எவ்வளோ டைமிங் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பீரியட்லயே தான் எல்லாமே ஆட் ஆயிருக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான டைமிங்கும் ஆட் ஆயிருக்கும், ப்ளஸ் ரீட் ரைட் ஆப்ரேஷனோட டைமிங்கும் ஆட் ஆயிருக்கும். அதனால ரெஃப்ரெஷ் பீரியடை வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரெஃப்ரெஷ் பீரியட் போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரிமைனிங் உள்ள டைம் எதுக்கு தான், ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷனுக்கு தான் யூஸ் பண்ணிக்கும். ஸோ பட் டோட்டலாக 2 millisecondsல எவ்வளோ டோட்டல் ரெஃப்ரெஷ் டைம் வந்து 2 milliseconds கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் எவ்வளோ ரெஃப்ரெஷ்க்கு எடுத்துக்குதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா ரிமைனிங் உள்ள பீரியட்ஸ் ரீட் அண்ட் ரைட்டுக்குன்னு நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதை பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பார்க்கணும், டைம் டேக்கன் டு பெர்ஃபார்ம் 1 row ரெஃப்ரெஷ் அப்படின்னா 50 naноseconds கொடுத்துருந்தாங்க. ஒரு ரோ ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு 50 naноseconds. அதில் எவ்வளோ இருக்கா, 2 power 14 ரோஸ் இருக்கு. அப்போ 2 power 14 ரோஸ்க்கு 2 power 14 into 50 naноseconds அதான் டைமிங் ஆகும். ஸோ இப்போ 2 power 4 naноsecondsனா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா 10 power -9 ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ 10 power -9 ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 2 power 14ஐயும் 50ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 819200 கிடைக்கும். இந்த 10 power -9 எனக்கு டோட்டல் ரெஃப்ரெஷ் டைம் வந்து மில்லி செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதையே நம்ம மில்லி செகண்ட்ஸ்ல மாற்றணும் அப்படின்னா 6 டிஜிட் தள்ளி பாயிண்ட் பண்ணணும். அப்போ 6 டிஜிட் தள்ளி பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா 0.123456 0.8, இந்த 1ங்கிற பிளேஸை 2 மாற்றிக்கலாம். எனக்கு பக்கத்தில் 9 இருக்கு. அப்போ 0.82 கிடைக்கும். அப்போ இது 0.82 into 10 power -3 -3யோட வேல்யூ தான் மில்லி செகண்ட்ஸ். கொடுத்துருக்கதும் மில்லி செகண்ட்ஸ், நம்ம கன்வெர்ட் பண்ணுறதும் மில்லி செகண்ட்ஸ். அப்போ தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ டோட்டல் ரெஃப்ரெஷ் பீரியட் கொடுத்துருக்காங்க 2 milliseconds. நம்மளுக்கு கிடைச்சிருக்குது 8 ரோஸ்க்கான 8 ரோஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான டைமிங் 0.82 into 10 power -3 கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் டைம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பர்சன்டேஜில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரிமைனிங் உள்ள பர்சன்டேஜ் வந்து ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன். ஏன் அப்படின்னா ஹோலாக ரெஃப்ரெஷ் டைமில் தான் என்னவா ஆட் ஆயிருக்கு, ரெஃப்ரெஷ்க்கான டைமிங்கும் ஆட் ஆயிருக்கு, ப்ளஸ் ரீட் ரைட்டுக்கும் டைமிங் அதில் தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ ரெஃப்ரெஷ் டைம் வந்து 0.82 ms வந்து 2 power 14 ரோஸ் பண்ணுறதுக்கு டோட்டல் டைமிங் வந்து 2 ms. பர்சன்டேஜில் கிடைக்கிறதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 2 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 41 கிடைக்கும். இந்த பர்சன்டேஜில் கேட்டிருக்கிறதுனால 41%. ஸோ 41% 100ல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 59 வந்து ரீட் ரைட். ஏன் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பீரியட் ஈக்குவல் டு டைம் டு ரெஃப்ரெஷ் அண்ட் டைம் டு ரீட் ரைட், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ரெஃப்ரெஷ் பீரியட். அப்போ 2 millisecondsல இருந்து ரெஃப்ரெஷ் டைமிங்கை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டு ஸோ வர்றது தான் வந்து பேலன்ஸ் டைமிங் மட்டும்தான் அதுக்கான ரெஃப்ரெஷ் டைம். ரிமைனிங் உள்ளது எல்லாமே வந்து ரீட் ரைட் ஆப்ரேஷனுக்கான டைம். ஓகேவா? இந்த கொஸ்டின் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.